இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னியே, வந்துட்டாங்களா? இவ்ளோ நேரம் எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏய், என்ன ஆச்சு? இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நான் லேட்டா எந்திரிச்சேன். உன் அண்ணனும் இப்பதான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க சண்டேன்னு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? போச்சுன்னு எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. என்ன ஆச்சு? எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டு இருக்க? என்ன ஆச்சு தெரியுமா? மித்ரா, என்ன சொல்ற? பாரதி உன்ன அடிச்சாளா? டேம் இட். எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாற்ற புத்தி போகாதுன்னு சொல்ற மாதிரி இவங்களெல்லாம் தெருவில் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வச்சா என் தங்கச்சியே கை நீட்டி அடிப்பாங்களா? அவங்களுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பாரதி மட்டும் இங்க இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஏங்க, பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏய், ஷட் அப். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாரதி மித்ராவை அடிச்சது தப்பு. அதுக்கு மித்ரா கிட்ட பாரதி மன்னிப்பு கேட்கணும். பாரதி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அசிங்கப்பட்டது மித்ரா. நீங்க தான் அவசரப்படுறீங்க. தப்பு பண்ணது மித்ரா தான். ஆதி, என்ன பேசுறீங்க? பாரதி பசங்க என்ன தப்பு பண்ணாலும் மத்தவங்க குழந்தைங்க மேல கை வைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அதே, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை மித்ரா கிட்ட அடி வாங்கினதுக்கும் என் தங்கச்சி பாரதி கிட்ட அடி வாங்கினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். ஆதி, கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீங்க என்ன ஹாஸ்பிடல்ல தான் வந்து பாத்துருக்கணும். இருக்கலாம் மித்ரா, பட் அது ஒரு ஆக்சிடென்ட். நம்ம குழந்தைங்க ஏதாவது பண்ணா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே மற்ற குழந்தைங்க பண்ணா அது நமக்கு தப்பா தெரியுது. அதே, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அந்த பாரதி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அப்படின்னா இனிமே ஒரு நிமிஷம் கூட அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே வெளியே போகணும். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அவங்க ஒரு நாள் இங்க இருந்து போவாங்க. ஆனா அது இப்ப முடியாது. நான் தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நம்பி அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த வேலை முடியிற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அதையும் மீறி அவங்க போகணும்னு நினைச்சா அவங்களோட சேர்ந்து நானும் வெளியே போயிடுவேன். என்ன மித்ரா இதெல்லாம்? ஆதி பேசிட்டு போனதை பார்த்தல? அவங்கள வெளியில போக சொன்னா இவரும் போயிடுவாரா? இந்த விஷயத்தை இதோட விட்டுருன.